ஐப்பசி திங்கள் கிழமையாகிய இன்று சிவபெருமானையும் அவருடைய சக்தியாகிய அம்பிகையையும் வழிபடுவது சிறப்பு. திருக்கடவூரில் அன்னை பார்வதி தேவி அபிராமி என்ற திருநாமத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறாள். அபிராமி பட்டரால் அபிராமி அந்தாதி பாடல் பெற்ற தலமிது. மார்க்கண்டேயனின் உயிரை பறிக்க யமன் பாசக்கயிறை வீசினான். மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி அணைத்தபடி உட்கார்ந்திருந்தான். பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மீது பட்டதால் கோபமடைந்த சிவபெருமான் யமனை காலால் உதைத்து தன் நெற்றிக் கண்ணினால் எரித்த நிகழ்வு நடந்த இடம் இது. தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்து கடத்தில் வைத்து வில்வ மரத்தின் கீழ் கொண்டு வந்து வைத்தார்கள். கடம் பாதாளம் வரை சென்று சிவலிங்கமாக உருவெடுத்து வந்ததால் இங்கிருக்கும் சிவபெருமானுக்கு அமிர்தகடேஸ்வரர் என்ற திருநாமம் உண்டு. ஜாதி மல்லிகைதான் தலவிருட்சம். கார்த்திகை சோமவாரத்தில் இங்கு சங்காபிஷேகம் கோலாகலமாக நடக்கும். அமிர்தகடேஸ்வரரை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தியாகும். அபிராமி அன்னையின் அழகுக்கு ஈடு கொடுக்க யாருமில்லை என்று அபிராமி பட்டர் பாடுவார். சிவபெருமானின் வாமபாகத்தை வவ்விக்கொண்டவள் என்று சொல்லுவார். மங்களகரமான இந்த அபிராமி அன்னையின் திருவடிகளை தொழுதால் ஞானமும் செல்வமும் ஒரு சேர கிட்டும். சமயம் இருந்தால் ஐப்பசி திங்கள் கிழமையாகிய இன்று அபிராமி அன்னையை வழிபட்டு அவளின் அருளாசி பெறுங்கள். நன்றி.